ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 9th தமிழ் ஒரு வரி வினா விடை சீரீஸில் இயல் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இயல் 3 வரைக்கும் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு தலைப்பு எதுன்னு பார்த்தோம்னா இயந்திரங்களும் இடையவழி பயன்பாடும். ஃபஸ்ட்டு ஒன்று, ஒளிப்படி இயந்திரம் என்பதற்கு தற்போது புழக்கத்தில் உள்ள சொல் எது? ஜெராக்ஸ். ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? விடை செஸ்டர் கார்ல்சன். செஸ்டர் கார்ல்சன் எதனை கொண்டு முதல் பிரதியை எடுத்தார்? கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு. 4வது, நியூயார்க்கை சார்ந்த செஸ்டர் கார்ல்சன் தனது முதல் பிரதியை எந்த ஆண்டு எடுத்தார்? விடை 1938. 5வது, கிரேக்க மொழியில் சிரோகிராஃபி என்றால் என்ன? விடை உலர் எழுத்து முறை. 6வது, செஸ்டர் கார்ல்சன் ஒளிப்படக் கருவியை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஆண்டு 1959. 7வது, தொலைநகல் எந்திரத்திற்கு ஆங்கிலத்தில் டேஷ் என்று பெயர்? ஃபேக்ஸ். 8வது, குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் யார்? குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் யார்? அலெக்சாண்டர் பெயின். 9வது, ஸ்காட்லாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்கான காப்புரிமையை பெற்ற ஆண்டு 1846. தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார்? தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார்? ஜியோவானி காசில்லி. ஜியோவானி காசில்லி எந்த துறையில் வல்லவர்? இயற்பியல் துறை. 12, ஜியோவானி காசில்லி டேஷ் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார்? பான்டெலிகிராஃப். 13, எந்த நகருக்கு இடையே தொலைநகல் சேவை முதலில் தொடங்கப்பட்டது? எந்த நகருக்கு இடையே தொலைநகல் சேவை முதலில் தொடங்கப்பட்டது? பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகருக்கு. 14, பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகருக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1865. 15, கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஹாங்க் மாக்னஸ்கி. 16, எந்த ஆண்டு கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் முறையை ஹாங்க் மாக்னஸ்கி கண்டுபிடித்தார்? அவர் எந்த நாடுனா அமெரிக்கா. 1985ஆம் ஆண்டு. 17, ஹாங்க் மாக்னஸ்கி தாம் கண்டுபிடித்த இயந்திரத்துக்கு இட்ட பெயர் காமாஃபெக்ஸ். 18, தானியங்கி பண இயந்திரம் ATM என்பதன் விரிவாக்கம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். 19, தானியக்க பண இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? விடை ஜான் ஷெஃப்ரட் ஃபாரன். எந்த நாடுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கிலாந்து. 20, பார்க்லேஸ் வங்கிக்காக தானியக்க பண இயந்திரம் நிறுவப்பட்ட ஆண்டு? விடை ஜூன் 27, 1967. அது எங்கன்னு பார்த்தோம்னா லண்டனில். 21, முதலில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் யார்? விடை ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்டு. 22, ஆளறி சோதனை கருவிக்கு டேஷ் என்று பெயர்? ஆளறி சோதனை கருவிக்கு டேஷ் என்று பெயர்? பயோமெட்ரிக் டிவைஸ். 23, இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? மைக்கேல் ஆல்ட்ரிச். 24, மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகத்தை எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? 1979. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து. இணையவழி மளிகைக்கடை அமெரிக்காவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இணையவழி மளிகைக்கடை அமெரிக்காவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1989. 26, எந்த ஆண்டு இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது? 1991. 27, வையக விரிவு வலையை உருவாக்கியவர் யார்? விடை டிம் ஃபெர்னஸ்-லீ. 28, எந்த ஆண்டு வையக விரிவு வலையை டிம் ஃபெர்னஸ்-லீ உருவாக்கினார்? 1990. 29, IRCTC இணையப்பதிவு எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 2002. தற்போது IRCTC இணைய சேவையை ஒரே நேரத்தில் எத்தனை பேர் பயன்படுத்தலாம்? 3 லட்சம் பேர். 31, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற நடைபெறும் தேர்வின் பெயர் என்ன? தேசிய திறனாய்வு தேர்வு. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற நடைபெறும் தேர்வின் பெயர் என்ன? தேசிய திறனாய்வு தேர்வு, கல்வி உதவித்தொகை தேர்வு. 33, கிராமப்புறத்தில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற நடைபெறும் தேர்வின் பெயர் என்ன? ஊரக திறனாய்வு தேர்வு. ஸோ 3க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. 10th படிக்கிறவங்களுக்கு, 8th படிக்கிறவங்களுக்கு, 9th படிக்கிறவங்களுக்கு என்னென்னு. 36, விரலி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் எது? பென்டிரைவ். ஸோ அடுத்து தலைப்பு 2ல் என் சமகால தோழர்களே. ஓகேவா? ஸோ இதில் முதல் கொஸ்டின் வந்து என் சமகால தோழர்களே என்ற கவிதை யாருடைய கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? கவிஞர் வைரமுத்து. 2, செகண்ட் கொஸ்டின், கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை என்ற கவிதையை எழுதியவர் யார்?
கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை என்ற கவிதை எழுதியவர் வைரமுத்து. 3வது, அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் என்ற கவிதையை எழுதியவர் வைரமுத்து. 4வது, ஏவுகணையிலும் தமிழில் எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்ற கவிதை எழுதியவர் யார்? கவிஞர் வைரமுத்து. ஸோ இது வந்து அந்த செயல் பகுதி நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸை மட்டும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இலக்கண குறிப்பு. சொன்னோர் வினையாளனையும் பெயர். இலக்கண குறிப்பு தருக. அன்பும் பண்பும் என்னும்மை. அடுத்து இனமும் மொழியும் என்னும்மை. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார்? மெட்டூர். 9வது, வைரமுத்து இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது பெற்றுள்ளார். கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2003. 11, வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை எத்தனை முறை பெற்றுள்ளார்? 7 முறை பெற்றுள்ளார். கவிஞர் வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான மாநில விருதை எத்தனை முறை பெற்றுள்ளார்? 6 முறை. 13, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் பலவன் ஏவா வான ஊர்தி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 14, வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. ஓகேவா? ஸோ இது வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து தலைப்பு 3 வந்து இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். ஃபஸ்ட்டு ஒன்று, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். செகண்ட் ஒன்று, தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? விடை வந்து தொல்காப்பியர். 3வது, ஓரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு தருக. புல், மரம். ஈரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு தருக. சிப்பி, நத்தை. மூவறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு தருக. கரையான், எறும்பு. 4அறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. 5அறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு பறவை, விலங்கு. 6அறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு மனிதன். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். இது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேங்க? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். 10வது, பிறர் காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதலாக அமைந்த நூல் எது? பிறர் காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதலாக அமைந்த நூல் எது? தொல்காப்பியம். 11, தொல்காப்பியம் எத்தனை இயல்களை உடையது? 27. தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், அதிகாரம் எதனை விளக்குகிறது? மொழி இலக்கணம். அடுத்து இலக்கண குறிப்பு தருக. உணர்ந்தேர் வினையால் அணையும் பெயர். ஸோ அடுத்த தலைப்பு வந்து விண்ணையும் சாடுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, இஸ்ரோவின் 9வது தலைவராக பதவியேற்ற தமிழர் யார்? சிவன். இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் யார்? சிவன். 2015ஆம் ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? சிவன். சிவன் அவர்களின் சொந்த ஊர் எது? நாகர்கோவில். 5வது கொஸ்டின், சிவன் அவர்களின் தந்தையார் பெயர் என்ன? கைலாச வடிவு. சிவன் அவர்களின் கல்வி தகுதி எது? இளங்கலை கணினி அறிவியல், வானூர்தி பொறியியல். 7வது கொஸ்டின், சிவன் அவர்கள் இஸ்ரோவில் பணிக்கு சேர்ந்த ஆண்டு? 1982. 8வது கொஸ்டின், பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசு அனுமதி அளித்த ஆண்டு? பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசு அனுமதி அளித்த ஆண்டு 1983. 9வது கொஸ்டின், செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும் டேஷ் செயலியை சிவன் உருவாக்கினார்? சித்தாரா. சித்தாரா என்பதன் விரிவாக்கம் என்ன? சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ப்ரொஜெக்டர் அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். 11, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? விக்ரம் சாராபாய். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியபட்டா. 1975ஆம் ஆண்டு. 13, ஆரியபட்டா செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து சென்றவர் யார்? விடை விக்ரம் சாராபாய். சிவனை மென்பொறியாளர் என்று அழைத்தவர் யார்? அப்துல் கலாம். 15, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? விடை அப்துல் கலாம். அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியை சேர்ந்தவர்? ராமேஸ்வரம். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? அப்துல் கலாம். அப்துல் கலாம் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றுள்ளார். 19வது கொஸ்டின், ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் எந்த ஆண்டு முதல் செயற்கைக்கோள்களை ஏவியுள்ளன? 1957. 20, இந்தியாவிற்காக இதுவரை எத்தனை செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளன? விடை 45. 21, வளர்மதி எந்த ஊரில் பிறந்தார்? அரியலூர்.
வளர்மதி தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற வருடம் 2015. 23. வளர்மதி இஸ்ரோவில் எந்த ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார்? 1984. 24வது கொஸ்டின், 2014 உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? விடை வளர்மதி. 25 இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் யார்? வளர்மதி. மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? நேவிக். 27 விண்வெளித்துறையில் எத்தனை வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளன? 3. விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பம் எவை? விடை செயற்கைக்கோள் ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோள்களை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி, ஏவு ஊர்தியிலிருந்து செயற்கைக்கோளிலிருந்து வரும் செய்தி. ஓகேங்களா? ஸோ அடுத்து 29 GSLV Mark II ஏவுகணையின் சுமக்கும் திறன் என்ன? 2.25 டன். GSLV Mark III என்ற ஏவுகணையின் சுமக்கும் திறன் என்ன? 3 டன். 31 நம் நிலவின் புறவெளியை ஆராய அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? சந்திராயன் 1. 32 சந்திராயன் 2இல் உள்ள ஆராயும் ஊர்தியின் பெயர் என்ன? ரோவார். 33 சந்திராயன் 2இல் உள்ள ரோவார் நிலவில் இறங்கி எத்தனை நாள் பயணிக்கும்? சந்திராயன் 2இல் உள்ள ரோவார் நிலவில் இறங்கி எத்தனை நாள் பயணிக்கும்? 14 நாட்கள். 34 அருணன் சுப்பையா திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடிக்கு அருகில் டேஷ் எனும் ஊரைச் சேர்ந்தவர்? கோதை சேரி. 35 அருணன் சுப்பையா திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் எந்த ஆண்டு பணியில் சேர்ந்தார்? 1984. 36 2013இல் தொடங்கப்பட்ட இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டமான மங்கள்யான் திட்டத்தின் இயக்குனர் யார்? அருணன் சுப்பையா. இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை கோவை மாவட்டத்தில் டேஷ் எனும் சிற்றூரில் பிறந்தார்? கோதவாடி. 39 மயில்சாமி அண்ணாதுரை இதுவரை எத்தனை முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார்? விடை 5. மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவில் எந்த ஆண்டு பணியில் சேர்ந்தார்? 1982. 41 சந்திராயன் 1இன் திட்ட இயக்குனர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. 42 சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருதை பெற்றவர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. 43 மயில்சாமி தமது அறிவியல் அனுபவங்களை டேஷ் எனும் நூலாக எழுதியுள்ளார்? கையேறிய நிலா. 44 இஸ்ரோவின் 3 வகையான திட்டங்கள் யாவை? 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள். அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அப்துல் கலாம். மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆயிஷா நடராஜன். 47 ஏன், எதற்கு, எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுஜாதா. 48 பொங்கியும் பொழிந்து நீண்ட புதுப்பிடர் மயிர்சிலிர்க்கும் என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பொங்கியும் பொழிந்து நீண்ட புதுப்பிடர் மயிர்சிலிர்க்கும் என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். நாக்கிற்கு தெரிந்த ஆதார சுவைகள் எத்தனை? 4. 50வது கொஸ்டின், ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கில் எத்தனை சுவை அரும்புகள் உள்ளன? விடை 9000. 51 நம் மனித உடலில் மூக்குக்கு மொத்தம் எத்தனை வாசனைகள் உண்டு? விடை 7. 52 PNRஇன் விரிவாக்கம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து மின்னணு இயந்திரம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல்லை காண்க. எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ அடுத்து ஃபைனல் பார்ட் 1. ஓகேவா? ஸோ இலக்கணம் இது. வல்லினம் மிகா இடங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகாது. செகண்ட் ஒன்று, மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகாது. அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகாது. உவமை தொகையில் வல்லினம் மிகாது. முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலிகரத்தின் பின் வல்லினம் மிகாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இயல் 4 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.